வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஆமா, எப்போதுமே ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்காம அதோட ஆழத்துக்கு சென்று கத்துக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த தேடலோட தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். நேரம் ஒதுக்கி கேட்கும் உங்களுக்கு எந்த விதமான தேவையற்ற சுமையும் இன்றி மிக எளிமையாகவும் அதே சமயம் ரொம்பவே ஆழமான சில புதிய தகவல்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஒரு புது பார்வை உங்களுக்கு கொடுக்கணும். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலக்கட்டுரை அண்டம், குரல், பார்க்கடல் ரகசியமும் லக்ஷ்மியின் பொற்காசுகளும். தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ஆமாம். இந்த அலசலோட நோக்கம் என்ன தெரியுமா? பல நூற்றாண்டுகளா நாம பார்த்து பழகின நம்ம வீடுகளிலும் சரி கோயில்களிலும் சரி பார்த்து ரசிச்ச ஒரு புராண காட்சிக்குள் எவ்வளவு பெரிய அறிவியல் ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத உடைத்து பார்க்க போறோம். அதாவது மனித உடற்கூறியல் மற்றும் கருவியல் சார்ந்த ஒரு பிரம்மாண்டமான ரகசியம். மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா பயாலஜி மற்றும் எம்பிரியாலஜி. எக்ஸாக்ட்லி. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். நீங்க இப்போ அப்படியே கண்களை மூடிக்கிட்டு மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற அந்த பிரபலமான புராண காட்சிய உங்க கற்பனைக்கு கொண்டு வாருங்கள். அலைகள் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான பார்க்கடல். அதுல மாபெரும் பாம்பான ஆதிசேஷன் மேல விஷ்ணு மிதந்துட்டு இருக்காரு. இது நாம சிறுவயது முதல் கேட்டு பார்த்து பழகிய ஒரு காட்சி இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி இது நம்ம எல்லோரும் மனசுலயும் ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு சித்திரம். ஆனா இதுல நாம உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த காட்சி வெறும் ஒரு கற்பனை கதையோ அல்லது மத ரீதியான ஒரு சாதாரண ஓவியமோ கிடையாது. ஓ, அப்போ அதுக்குள்ள வேற ஏதோ இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, இது ஒரு கருப்பையின், அதாவது ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் சிசுவின் உலகத்தை காட்டும் மிக துல்லியமான ஒரு அறிவியல் வரைபடம். ஒரு நிமிஷம் இருங்க, அறிவியல் வரைபடமா? ஆமா, நீங்க கேட்பது முற்றிலும் உண்மை. ஒரு தாயின் கருப்பைக்குள் என்ன நடக்குது அப்படிங்கறத எந்த நவீன மருத்துவ கருவிகளும் இல்லாத காலகட்டத்துல நமது முன்னோர்களான சித்தர்கள் ஒரு குறியீடாக மாற்றி வச்சிருக்காங்க. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நாம இத்தனை நாளா பக்தி பரவசத்தோட பார்த்த ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு முழுமையான மருத்துவ பாடமே இருக்குன்னு சொல்றீங்க. அந்த உண்மையத்தான் இந்த கட்டுரை ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த கட்டுரையின் முதல் பகுதியில அவங்க அந்த பார்க்கடல் பத்தி தான் பேசுறாங்க. ஆமாம், பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல எந்த பிடிமானமும் இல்லாமல் விஷ்ணு மிதந்துட்டு இருக்காரு அப்படின்னு நாம கதைகள்ல படிச்சிருக்கோம். இது எதை குறிக்குதுன்னு இந்த கட்டுரை விளக்குது. இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா சாதாரணமா ஒரு கடல்னா அதுல மிதக்க முடியாது, ஏதோ ஒரு பிடிமானம் வேணும். இத அறிவியலோட எப்படி ஒப்பிடுறாங்க? இத நம்ம நேரியா கருவியல் அறிவியலோட, அதாவது எம்பிரியாலஜியோட ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறபடி இந்த பார்க்கடல் அப்படிங்கிறது வேற எதுவும் அல்ல. அது ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தை மிதந்து கொண்டிருக்கும் பனிக்குட நீர். ஓஹோ, பனிக்குட நீரா? ஆமா, மருத்துவத்துல இத ஆம்னியாட்டிக் ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் தன் கருவில் குழந்தைய சுமக்கும் போது இந்த குழந்தை ஒரு திரவத்துக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா மிதந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல குழந்தைக்கு காலூன்ற நிலம் கிடையாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. தான் பிடிச்சு தொங்கிக்க எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது. புவியீர்ப்பு விசை என்பதே இல்லாத ஒரு விண்வெளி மாதிரி ஒரு மாபெரும் கடல்ல மிதக்கிற ஒரு பிரம்மாண்டமான உணர்வு அது. இப்ப புரியுது. பார்க்கடல் அப்படிங்கிறது பனிக்குட நீருக்கான ஒரு குறியீடு. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வெறும் தண்ணி கிடையாது. அது குழந்தைய வெளியிலிருந்து வர அதிர்ச்சிகள்ல இருந்து காப்பாத்துற ஒரு ஷாக் அப்சர்வர். கருப்பையோட வெப்பநிலையை சீராக வச்சுக்கிற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம். ஆமா, நிலம் இல்லாம பிடிமானம் இல்லாம மிதக்கிற குழந்தைக்கும் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற விஷ்ணுவுக்கும் உள்ள அந்த அறிவியல் ஒற்றுமை ரொம்பவே துல்லியமா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க. விஷ்ணு அங்க உறங்கிக் கொண்டிருப்பதாகத்தானே நாம நினைக்கிறோம். கருப்பையில இருக்கிற குழந்தை முழு நேரமும் உறங்கிக்கிட்டே தான் இருக்குமா? அது ஒரு விதமான செயலற்ற நிலை மாதிரி தெரியலையான்னு கேக்குறீங்க? ஆமா, அதுதானே உண்மை. அங்கேதான் சித்தர்களோட நுட்பமான அறிவியலை நாம கவனிக்கணும். புராணங்கள்ல விஷ்ணு அங்கே சாதாரணமா தூங்கல, அவர் யோக நித்திரையில் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. யோக நித்ரை? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கட்டுரையும் அதைத்தான் ரொம்ப அழுத்தமா சுட்டி காட்டுது. கருப்பையில் இருக்கிற குழந்தை வெறும் தூக்கத்துல இல்ல. மருத்துவ அறிவியல் படி பாத்தீங்கன்னா சிசுவோட மூளை வளர்ச்சி அந்த நேரத்துல ரொம்பவே தீவிரமா இருக்கும். அப்போ அது சாதாரண தூக்கம் கிடையாது? கண்டிப்பா கிடையாது. அது ரேபிட் ஐ மூவ்மெண்ட், அதாவது REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆழமான உறக்க நிலையில இருக்கும்.
ஒரு யோகிய போல வெளி உலகத்தோட எந்த இடையூறுகளும் இல்லாம தன் அக உலகத்தின் வளர்ச்சியில் ஆழ்ந்திருக்கும். தன்னோட உடலையும் உறுப்புகளையும் வளர்த்தெடுக்கும் ஒரு மாபெரும் யோக நித்ரையில் இந்த குழந்தை இருக்குன்னு சொல்றீங்க. 100% உண்மை. சாதாரண பாமர மக்களுக்கும் இந்த ஆழமான அறிவியல் உண்மை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே சித்தர்கள் பார்க்கடல் மற்றும் யோக நித்திரை அப்படிங்கிற மகத்தான குறியீடுகளை பயன்படுத்தினாங்க. இது ரொம்பவே ஆழமான ஒரு சிந்தனை. கருப்பையில இருக்கிற பனிக்கொட நீர் தான் பார்க்கடல். அதில் வளரும் குழந்தைதான் யோக நித்திரையில் இருக்கிற பரம்பொருள். இது அறிவியல் படி யோசிக்கும்போது வெளி உலக தொடர்பே இல்லாம தன்னோட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தனக்குள்ளேயே ஒரு தியானம் மாதிரி குழந்தை கட்டமைக்குது. அத யோக நித்ரைன்னு சொன்னது மிக சரியா பொருந்தது. நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இத அப்படியே மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டே அடுத்த கட்டத்துக்கு போவோம். அந்த படத்துல அடுத்து எனக்கு ஞாபகம் வர்ற ஒரு முக்கியமான காட்சி இருக்கு. அந்த தாமரை தண்டு இல்லையா? ஆமா, விஷ்ணுவின் உந்தியில, அதாவது தொப்புளில் இருந்து ஒரு தாமரை தண்டு மேலே எழும்பும். அந்த தாமரையின் மீது லக்ஷ்மி தேவி அமர்ந்திருப்பாங்க. சரியா சொன்னீங்க. இத கருவியலோட ஒப்பிடும்போது நான் சரியாத்தான் புரிஞ்சுக்கிறேனான்னு சொல்லுங்க. இது தாயையும் குழந்தையும் இணைக்கிற தொப்புள் கொடிதானே? மிகச் சரியாக கணித்தீர்கள். நீங்க சொன்னது 100% உண்மை. அதாவது அம்பிலிக்கல் கார்ட். ஆமா, அதேதான். இத ஒரு பரந்த கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த குறியீட்டோட உண்மையான பிரம்மாண்டம் நமக்கு விளங்கும். எப்படி? பனிக்குட நீர் அப்படிங்கிற பார்க்கடல்ல மிதக்கிற அந்த குழந்தை அந்தரத்துல தொங்குதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு இணைப்பு இருக்கணும் இல்லையா? நிச்சயமா இருக்கணும். அந்த இணைப்பு தான் இந்த தாமரை தண்டு. அறிவியல்ல நாம அத அம்பிலிக்கல் கார்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு தாயையும் சேயையும் இணைக்கிற மொத்த ஜீவனையும் பரிமாறுகிற அந்த ஒற்றை பாலம்தான் அந்த தாமரை தண்டு. ஆனா ஏன் குறிப்பா தாமரை தண்டை தேர்ந்தெடுத்தாங்க? வேற ஏதாவது செடியோட கொடிய சொல்லிருக்கலாமே. ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. ஒரு தாமரை தண்டு எப்படி தண்ணிக்குள்ள ரொம்ப நெகிழ்வாகவும் அதே சமயம் உறுதியாகவும் வளையுமோ அதே மாதிரிதான் இந்த தொப்புள் கொடியும். ஓ, வளைந்து கொடுக்கும் தன்மைக்காக சொல்றீங்க. ஆமா, அது குழந்தைய சுத்தி வளைஞ்சாலும் எளிதில் அருந்து விடாத ஒரு நெகிழ்வு தன்மை கொண்டது. அது அப்படியே ஒரு தாமரை தண்டுக்கு உருவகப்படுத்தியிருக்காங்க. இது உண்மையிலே வியக்க வைக்கிற ஒரு விஷயம். விஷ்ணுவோட தொப்பில் இருக்கிற தாமரை தண்டு அப்படிங்கிறது சிசுவோட தொப்புள் கொடி. இதை விட ஒரு நேரடியான குறியீடு இருக்கவே முடியாது. ஆமா, ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமான குறியீடு. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. என்னன்னு சொல்லுங்க. அந்த தண்டன் மீது லக்ஷ்மி தேவி அமர்ந்திருக்காங்க. லக்ஷ்மி என்றால் பொதுவாக நாம செல்வம், செழிப்பு அப்படின்னு தானே கருதுவோம். ஆமா, அதுதான் பொதுவான நம்பிக்கை. இந்த கட்டுரையின் ஆகச் சிறந்த மையப்புள்ளி. அப்படியா? அந்த தொப்புள் கொடி வழியா தாயிடம் இருந்து குழந்தைக்கு என்ன போகுது அப்படின்னு அறிவியல் படி யோசிச்சு பாருங்க. தாயின் ரத்தம் போகுது. சரியா சொன்னீங்க. அந்த ரத்தத்தின் மூலமாக தான் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே போய் சேருது. அதனாலதான் குழந்தை உயிர் வாழுது. எந்த பிடிமானமும் இல்லாம அந்தரத்துல மிதக்கிற அந்த சிசுவுக்கு தேவையான அத்தனை ஜீவ ஆதாரத்தையும் வழங்குறது அந்த தண்டு தான். அந்த தொப்புள் கொடி வழியா பாயும் அந்த ரத்த ஓட்டத்தை தான் சித்தர்கள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிற குறியீடின் மூலமா உணர்த்தினாங்க. அட, ரத்த ஓட்டத்தை லக்ஷ்மி தேவின்னு சொல்றீங்களா? ஆமா, இந்த இடத்துல செல்வத்துக்கான அர்த்தமே முழுசா மாறுபடுது பாருங்க. ஒரு சிசுவுக்கு அந்த கருப்பையில உலகத்து செல்வங்கள், தங்கம், வைரம் எதுவுமே தேவையே இல்ல. கண்டிப்பா தேவையில்ல. தாயிடமிருந்து வர்ற அந்த ரத்த ஓட்டம் தான் அந்த உயிருக்கு உண்மையான செல்வம். அதுதான் உண்மையான லக்ஷ்மி. கொஞ்சம் காத்திருங்கள். இது ரொம்பவே ஆழமான ஒரு பார்வையா இருக்கு. நீங்க லக்ஷ்மி தேவிய செல்வம் அப்படின்னும் அந்த செல்வமே தாயோட ரத்தம் தானும் சொல்லும்போது எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம் அது? அந்த படங்கள்ல லக்ஷ்மி தேவியின் கைகள்ல இருந்து பொற்காசுகள் கொற்ற மாதிரி ஒரு சித்திரம் இருக்குமே, அத நம்ம நிறைய கடைகள்ல, வியாபார தலங்கள்ல பாத்திருக்கோம். ஆமா, செல்வத்தின் குறியீடா அந்த தங்க காசுகளை நாம நினைக்கிறோம். அப்போ நீங்க சொல்ற இந்த பயாலஜி கணக்குப்படி பார்த்தா அந்த பொற்காசுகள் வெறும் தங்க காசுகள் கிடையாது. அது ரத்தத்தோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்னா இருக்கணும். நான் சரியா யோசிக்கிறேனா? உங்களுடைய அறிவியல் தேடல் ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு. அந்த பொற்காசுகள் எதை குறிக்கின்றன? நிச்சயமா அந்த பொற்காசுகள் நாம நினைக்கிற மாதிரி தங்கம் அல்லது வெளியாலான காசுகள் கிடையாது. அந்த பொற்காசுகள் உண்மையிலேயே உங்க ரத்தத்தில் இருக்கிற சிவப்பு ரத்த அணுக்கள். சிவப்பு ரத்த அணுக்களா? அதாவது ரெட் பிளட் செல்ஸ். அதேதான். இது நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப் வழியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சரியம்? மனிதனோட சிவப்பு ரத்த அணுக்களை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது அதோட வடிவம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு பைகான்கேவ் டிஸ்க் வடிவத்துல இருக்கும். பைகான்கேவ் டிஸ்க்னா நடுப்பகுதி கொஞ்சம் குழிந்து ஓரங்கள் தடிமனாக இருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க.
பார்க்கறதுக்கு தத்ரூபமாக பழைய காலத்து பொற்காசுகளைப் போலவே வட்ட வடிவில் இருக்கும். அட கடவுளே, இது நம்பவே முடியலையே. இந்த வடிவத்துக்கு ஒரு மிக முக்கியமான அறிவியல் காரணம் இருக்கு. இரத்த அணுக்கள் அதிகப்படியான ஆக்சிஜனை சுமந்து செல்லணும்னா அதோட மேற்பரப்பு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கணும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கணும் தான் இயற்கை அது ஒரு தட்டையான காசு மாதிரி வடிவமைச்சிருக்கு. கரெக்ட். அதுதான் அந்த ஓவியங்கள்ல பொற்காசுகளா உருவகப்படுத்திருக்காங்க. இது உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. மைக்ரோஸ்கோப் போன்ற எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாத அந்த பழைய காலத்துல இரத்த அணுக்களோட வடிவத்தை அவங்க எப்படி இவ்வளவு துல்லியமாக கணிச்சிருக்க முடியும்? இது வியக்க வைக்கிற விஷயம்தான். இது வெறும் தற்செயலான ஒற்றுமையா, இல்ல இதுக்கு பின்னால வேறு ஏதாவது நுண்ணறிவு இருக்கா? ஏன்னா லக்ஷ்மி தேவியோட கைகள்ல இருந்து காசுகள் கொட்டுவது போல காட்டப்படுறது தாயிடமிருந்து குழந்தைக்கு சிவப்பு இரத்த அணுக்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறத குறிக்குதுன்னு சொன்னா இது சாதாரண விஷயமே கிடையாதே. நீங்க கேட்கிற இந்த கேள்வியே ரொம்பவே நியாயமானது. எந்த கருவியும் இல்லாத காலத்துல இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற வியப்பு நமக்குள் வருவது இயல்புதான். ஆனா நமது முன்னோர்கள், குறிப்பா சித்தர்கள், தங்களுடைய மெஞ்ஞானம் மற்றும் ஆழ்ந்த தியானத்தின் மூலமா மனித உடலோட நுட்பங்களை ரொம்ப துல்லியமா உணர்ந்திருக்காங்க. அவங்களோட யோக பயிற்சியில இதையெல்லாம் அவங்க பார்த்திருக்க முடியும்னு சொல்றீங்க? ஆமா, மனித உடலோட ஒவ்வொரு அணுவிலும் நடக்கிற மாற்றங்களை அகக்கண் கொண்டு பார்க்கும் திறன் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இதோட முழு அர்த்தம் என்னவென்றால், தாமரை தண்டு என்னும் அந்த தொப்புள் கொடி வழியா தாய் தனது சிவப்பு இரத்த அணுக்கள் என்னும் பொற்காசுகளை தன் குழந்தைக்கு மாபெரும் செல்வமா இடைவிடாம வழங்கிக்கிட்டே இருக்காள் அப்படிங்கிறது தான். அந்த ரத்தம் எனும் செல்வம் இல்லைன்னா அந்த பனிக்குட நீரான பார்க்கடலில் மிதக்கிற சிசுவாகிய உயிருக்கு உயிரே கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. தாயின் ரத்தம் என்ற அந்த மகாபெரும் செல்வம் கிடைக்கவில்லை என்றால் அந்த யோக நித்திரை ஒருபோதும் முழுமையடையாது. இந்த மகத்தான அறிவியல் உண்மையத்தை எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல மிக எளிமையான பாமரனுக்கும் புரியக்கூடிய ஒரு புராண காட்சியின் மூலமா நமக்கு ரகசியமா விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆமா, இதுதான் அந்த பெரிய ரகசியம். இது உண்மையில் ஒரு மாபெரும் திறப்பு. ஒவ்வொரு தகவலும் நம்ம மூளைக்குள்ள பல புதிய வெளிச்சங்களை பாய்ச்சுது. வெறும் புராண கதை அப்படின்னு நாம கடந்து போன ஒரு விஷயத்துக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு உடற்கூறியல் அறிவியல் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இப்படி இணைச்சதுதான் அவங்களோட சிறப்பு. நேர்களே, இதுவரைக்கும் நாம பேசின இந்த ஆழமான விஷயங்களை உங்களுக்காக ஒரு முறை சுருக்கமா தொகுத்து சொல்ல விரும்புறேன். நாம தினமும் பாக்குற அந்த பிரபலமான புராண காட்சியில் பார்க்கடல் அப்படிங்கிறது தாயின் கருப்பையில் இருக்கிற பனிக்குட நீர். ஆமாம். விஷ்ணுவின் தொப்பிலிருந்து வரக்கூடிய அந்த தாமரை தண்டு அப்படிங்கிறது சிசுவையும் தாயையும் இணைக்கிற தொப்புள் கொடி. அந்த தண்டின் மேல அமர்ந்திருக்கிற லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறது தாயிடமிருந்து குழந்தைக்கு பாயும் அந்த தொடர்ச்சியான ரத்த ஓட்டம். மேலும் அவள் கைகள்ல இருந்து கொட்டும் அந்த வட்ட வடிவிலான பொற்காசிகள் அப்படிங்கிறது மிக நுண்ணிய அளவுல பார்த்தா ரத்தத்துல இருக்கிற அந்த தட்டையான சிவப்பு ரத்த அணுக்கள். நான் சரியா தொகுத்து சொல்லியிருக்கேனா? ரொம்பவே நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் தொகுத்து கூறினீர்கள். இந்த அறிவியலின் உச்சத்தை புரிந்து கொள்ளும் போது மனித உடலோட பிரம்மாண்டத்தை நினைச்சு நம்மை அறியாமலே ஒரு பெருமிதம் பிறக்கிறதல்லவா? கண்டிப்பா. நம்ம உடம்பே ஒரு பெரிய அதிசயம்தான். இந்த இடத்துல இந்த கட்டுரை ஒரு அற்புதமான வரியோட முடிவடையுது. அத நேயர்களோட பகிர்ந்து கொள்வது இந்த அலசலுக்கு மிக சரியான முத்தாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க கேப்போம். உங்கள் உடலே ஒரு மாபெரும் பார்க்கடல், அதில் ஓடும் ரத்தமே மகாலட்சுமி. இந்த வாக்கியத்தை உங்கள் மனதிற்குள் ஒரு முறை சொல்லிப் பாருங்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான உண்மை. நாம செல்வத்தை தேடி வெளியில எங்கெங்கோ அலைகிறோம். ஆனா நம்மை உருவாக்குவதற்கும் நம்மை ஒவ்வொரு நொடியும் உயிருடன் வாழ வைப்பதற்கும் மிகச்சிறந்த ஈடிணையற்ற செல்வமான ரத்தத்தை நம் உடலுக்குள்ளேயே அந்த இயற்கை நமக்கு கொடுத்திருக்கு. இப்ப நினைச்சு பாருங்க, இதை விட மேலான ஒரு அறிவியல் விளக்கம் இருக்க முடியுமா? நீங்க இனிமேல் எப்பதாவது பார்க்கடல் காட்சியையோ அல்லது தாமரை மேல அமர்ந்திருக்கிற லக்ஷ்மி தேவியின் படத்தையோ பார்த்தால் உங்கள் கண்களுக்கு அது வெறும் ஓவியமாகவோ அல்லது கடவுளின் படமாகவோ மட்டும் தெரியாது. அது உங்கள் தாய் உங்களை எப்படி தன் கருப்பையில் வளர்த்தி எடுத்தாள் என்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ ஆவணமாகவே தெரியும். அறிவியலையும் ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் கலையையும் இப்படி ஒன்றோடொன்று பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைத்து வைத்த நம் முன்னோர்களின் அறிவாற்றலை நினைத்தால் மலைப்பாக இருக்கு. 100% உண்மை. எப்போதுமே ஒரு விஷயத்தை நாம எந்த கோணத்துல பாக்குறோம் அப்படிங்கிறது தான் அதோட ஆழத்தை முடிவு செய்யுது.
இத்தனை காலமும் இதை நாம ஒரு புராண கதையாகவோ ஒரு மத நம்பிக்கையாகவோ மட்டுமே பார்த்து வந்தோம். ஆனா அறிவியலின் கண் கொண்டு, குறிப்பா உயிரியல் மற்றும் கருவியலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு மிக சிறந்த மருத்துவ பாடமாக மாறுது. இதுதான் அறிவை தேடிச் செல்லும் பயணத்துல நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெகுமதி. வெவ்வேறு துறைகளைச் சார்ந்த தகவல்களை, உதாரணமா ஒரு பழங்கால கலையையும் நவீன நுண்ணிய அறிவியலையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட வியக்க வைக்கும் உண்மைகள் நமக்கு வெளிப்படுகின்றன. இது உங்களோட சிந்தனையை இன்னும் விரிவாக்க உதவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமாம், நாம இப்போ இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். விடை பெறுவதற்கு முன் இந்த கட்டுரையின் ஆழமான தாக்கத்தை வைத்து உங்கள் மனதில் ஒரு புதிய சிந்தனையை விதைக்க விரும்புகிறேன். சற்று கற்பனை செய்து பாருங்கள். நேயர்கள் இத கண்டிப்பா யோசிக்கணும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு ஒற்றை புராண காட்சி, எந்த கருவிகளும் இல்லாத காலத்தில் ஒரு கருப்பையின் மிக துல்லியமான மருத்துவ வரைபடமாக இருக்க முடியுமென்றால், உலகெங்கிலும் உள்ள பழமையான கோயில்களிலும் அதோட கல்வெட்டுகளிலும் சுவரோவியங்களிலும் நாம் சிறுவயதில் கேட்டு பழகிய சாதாரண புராண கதைகளிலும் இன்னும் எத்தனையோ மருத்துவ மற்றும் அறிவியல் பாடநூல்கள் நம் கண்களுக்கு எதிரிலேயே யாருக்கும் தெரியாம ரகசியமாக ஒளித்து வைக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? நிச்சயமா பல ரகசியங்கள் இருக்கலாம். ஒருவேளை நாம வெறும் கற்பனை அப்படின்னு நினைச்சு ஒதுக்கிய பல விஷயங்களுக்கு பின்னால் மனித குலத்தை வாழ்விக்க தேவையான மாபெரும் அறிவியல் ரகசியங்கள் புதைந்து கிடக்கலாம். அடுத்த முறை நீங்க ஒரு பழைய கதையை கேட்கும்போதோ அல்லது ஒரு பழமையான ஓவியத்தை பார்க்கும்போதோ அதனை வெறும் கதையாகவோ கலையாகவோ மட்டும் பார்க்காதீங்க. கொஞ்சம் உற்று கவனிங்க, கேள்விகள் கேளுங்க. ஆமா, அது ஒருவேளை உங்களை பற்றிய, உங்கள் உடலை பற்றிய அல்லது இந்த மாபெரும் அண்டத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் ரகசியமாக கூட இருக்கலாம். இந்த ஒரு புதிய தேடலுக்கான சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்றோம். ரொம்ப அருமையான ஒரு நிறைவு. மீண்டும் இதே மாதிரி உங்களை சிந்திக்க வைக்கிற, ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேடலும் கற்றலும் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். நன்றி.